ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். நீங்க நம்ம சேனல்ல IQU Z9S இந்த மொபைல் அமேசான்ல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைலை பத்தி நீங்க நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த மொபைலை பொறுத்த 2 கலர் வேரியன்ட், 3 பேஸ் வேரியன்ட். ஸ்டார்டிங் பிரைஸே 18000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. அப்படி இந்த 18000 ரூபாய்க்கு இந்த மொபைல் என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அது போக இந்த மொபைல் அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இந்த மொபைல்ல என்ன ஹைலைட்டான விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க, இந்த போன் முதல்ல யார் செட் ஆகும் யார் செட் ஆகாது, இது மாதிரி டீடைலா பிரிச்சு மேய்வோம் இந்த போனை பத்தி. சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இது IQU Z9S இந்த மொபைலை பொறுத்தவரை ஒரு 2 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க, 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 8 120GB வேரியன்ட் ஒரு 18,000 லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் 8 256GB வேரியன்ட் ஒரு 20,000 லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஹையர் வேரியன்ட் 12 256GB வேரியன்ட் ஒரு 22,000 லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு 2 கலர் வேரியன்ட் 3 பேஸ் வேரியன்ட்ல இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேக்டர்ல இருந்து ஆரம்பிப்போம். பேக் சைடுல உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட் எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் பாட்டம்ல ஃபிளாஷோட அண்ட் கீழ பாட்டம்ல உங்களுக்கு அந்த IQ பிராண்டிங் அண்ட் நல்ல கர்வியான பேக் சைடுல ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. பிரீமியமான மேட் பினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்ல குளோவியாவும் இருக்கு, நல்ல கிளிட்டரிங்கா பினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அண்ட் ஃப்ரேம் பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். முன்னாடி உங்களுக்கு டிஸ்பிளேக்கு 3D பிளெக்சிபிள் டிஸ்பிளேயோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த மொபைலோட வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி, வெறும் ஒரு 182 கிராம் தான். திக்னஸ் பார்க்கும்போது 7.5 mm திக்னஸ் தான். சோ தட் கையில ஹேண்டில் பண்றதுக்கு நல்ல கன்வென்ட்டா இருக்கு. அண்ட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸும் சூப்பரா எடுத்து வந்திருக்காங்க. அல்டிமேட்டான ஒரு டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த IQU Z9S டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.77 இன்ச்ல ஒரு AMOLED டிஸ்பிளே 1 பில்லியன் கலர் சப்போர்ட்டோட 120 ரெஃப்ரெஷ் ரேட் வித் HDR10+ சப்போர்ட்டோட எடுத்து வந்திருக்காங்க. 1800 nit பிரைட்டரான ஒரு Quad HD Plus 3D curved டிஸ்பிளே அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட எடுத்து வந்திருக்காங்க. டிஸ்பிளே எல்லாம் தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டர் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராவே இருக்கு. அண்ட் தட் இந்த டிஸ்பிளேல எந்த ஒரு OTT ஆப்ல எந்த ஒரு வீடியோ பாக்குறாகட்டும் எல்லாமே சூப்பராவே இருக்குன்னே சொல்லலாம். HDR சப்போர்ட்லாம் தாறுமாறா இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. நிஜமாவே ஒரு அருமையான ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இந்த வட்டம் IQU Z9Sல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது 182 கிராம், திக்னஸ் 7.5 mm திக்னஸ். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 2 வருஷத்துக்கு OS அப்கிரேட் அண்ட் அதுக்கு மேல Fun Touch OS 14 சப்போர்ட் அண்ட் LPDDR4X UFS 2.2 சப்போர்ட் அண்ட் FM ரேடியோ சப்போர்ட் இருக்கு. Bluetooth 5.4 Wi-Fi 6 சப்போர்ட் அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹை ரெஸ்ட் ஆடியோ சர்டிபிகேட்டும் இருக்கு. அண்ட் வேப்பர் கூலிங் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. IP64 ரேட்டிங் அண்ட் விர்ச்சுவல் RAM சப்போர்ட். சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் IQU Z9Sல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி பார்ப்போம். இங்க பேட்டரின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 5500 amps பேட்டரி சார்ஜ் பண்றதுக்கு 44 வாட் சார்ஜரோட எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகுது 50 minutes to 60 minutes ஆகுது. பட் ஆனா ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்குமே ஒரு அருமையான பேட்டரி பேக்கப்போட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க சோனி சென்சார் ஒரு 50 MP OIS சப்போர்ட் IMX882 எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு 2 MP டெப்த் அண்ட் ஃப்ரண்ட்ல 16 MP செல்ஃபி கேமரா. இங்க பிரைமரி சென்சார்ல 4K 30 frames seconds அண்ட் 1080 60 frames seconds அண்ட் இங்க 1080 60 அண்ட் 30 frames seconds ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வித் AI சப்போர்ட் பிரைமரி சென்சார்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது போக இந்த மொபைல்ல ஸ்லோ மோஷன், டைம் லைக்ஸ், டூயல் வீடியோஸ், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த போன்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல்ல இருக்கிற சோனி சென்சார் ஷார்ட்ஸ் எடுக்கிற போது சூப்பராவே இருக்கு. உங்களுக்கு லோ லைட்டா இருக்கட்டும் அண்ட் டே லைட்டா இருக்கட்டும் அண்ட் இன்டோர் விஷயங்களா இருக்கட்டும் சூப்பராவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது போக இதோட கேமராவோட அவுட்புட் அண்ட் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் டீடைலிங் எல்லாமே அருமையா இருக்கு. அல்ட்ரா வைட் இல்லாத ஒரு குறையா இருக்கு. அல்ட்ரா வைடோட வேணும்னா நீங்க 9S ப்ரோக்கு நீங்க போயிடணும். சோ இந்த மாடலை பொறுத்தளவு அல்ட்ரா வைட் இல்லாம தான் வருது. சோ இது மாதிரி ஒரு சூழ்நிலை, இது மாதிரி ஒரு கவரேஜோட அல்டிமேட்டான ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தளவு உங்களுக்கு MediaTek Dimensity 7300 ஒரு 4-1 ஆர்க்கிடெக்ட் 2.5 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட GPU பார்க்கும்போது Mali G615 MC2 எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இந்த ப்ராசஸர் பொறுத்தளவு ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும். அதை தவிர்த்து இங்க வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு போன் ஹீட் ஆயிடக்கூடாது இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் உங்களுக்கு ஸ்டுடியோ ஸ்பீக்கர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் 120 ரெஃப்ரெஷ் ரேட்லாம் இருக்கா. கேமிங்க்கு எந்த ஒரு பஞ்சாயத்து இருக்கக்கூடாது. கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மொபைல நீங்க எதிர்பார்க்கலாம். அது போக டே டு லைஃப்ல ஒரு மல்டிமீடியா யூசேஜ் அண்ட் சோசியல் மீடியாஸ் யூசேஜ், ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட், லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் எல்லா விதத்திலுமே சூப்பராவே ஆப்டிமைஸோட இருக்கு. அதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் இந்த Fun Touch OS சொல்லிக்கலாம். நிஜமா
நிஜமாவே ஒரு அல்டிமேட்டான எக்ஸ்பீரியன்ஸ், அல்டிமேட்டான ஒரு ஃபீலிங்ஸ் இந்த ப்ராசஸர் செக்மெண்ட்ல இந்த போன்ல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த iQOO Z9s ஒரு தரமான ஒரு மொபைல் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த மொபைல் பாத்தீங்கன்னா ஒரு 2 கலர் வேரியன்ட், 3 பேஸ் வேரியன்ட், ஸ்டார்டிங் பேஸ் 18,000 ரூபாய். இந்த தரமான ஒரு மொபைலுக்கு காரணம் இதோட பிரைசிங். 18,000 ரூபாய்க்கு இன்னைக்கு மார்க்கெட்ல என்னென்ன விஷயங்கள் கொடுத்தா இந்த போன் நல்லா ஹிட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த போனை நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் வைஸா இருக்கட்டும், இதோட வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி, அது போக பேக் சைட் கேமராவோட அரேஞ்ச்மெண்ட் அண்ட் டிஸ்பிளேயோட பவர்ஃபுல்லான டிஸ்பிளே அண்ட் நல்ல 3D கர்வ்டு டிஸ்பிளேயோட எடுத்து வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பீக்கர்ஸ், வேப்பர் கூலிங் சிஸ்டம், 5500 mAh பேட்டரி. அப்படி இருந்தாலும் வெயிட் கூடல. அண்ட் தட் இங்க நல்ல ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட்டும் இருக்கு. ஆனா அல்ட்ரா வைட் இல்லாத ஒரு நெகட்டிவ் பாயிண்டா இருக்கு. அண்ட் நல்ல ஒரு சிப்செட்டும் கொண்டு வந்திருக்காங்க. ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும். அது போல மல்டிமீடியா யூசேஜா இருக்கட்டும் அண்ட் உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே இந்த போன் செம்மையா ஹேண்டில் பண்ற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அளிக்கும் வகையில் இந்த போனை நல்லாவே வடிவமைச்சிருக்காங்க. டிஸ்அட்வான்டேஜ் அப்படி இந்த போன்ல பார்க்கும்போது ஒரு செகண்டரி சென்சார் இல்ல, 2MP டெப்தோட முடிச்சிட்டாங்க. ஒரு 18,000 ரூபாய்க்கு ஒரு அல்ட்ரா வைட் கொடுத்திருக்கலாம். சோ ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் கொண்டு வந்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். ஆனா அந்த இன்ட்ரெஸ்டிங்க வந்து கெடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அது போக இங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இல்ல, 44 வாட்ஸ் தான் இருக்கு. சோ ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு உங்களுக்கு 50 to 60 மினிட்ஸ் ஆயிருது. கொஞ்சம் டிலேயா தான் செய்யுது. என்னதே இருந்தாலும் இந்த போன் உங்களுக்கு நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் கொடுக்குது. அது மட்டும் கிடையாது, இல்ல 2 வருஷத்துக்கு OS அப்கிரேட், 3 இயர்ஸ்க்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்படி இது மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்களோட நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளேயும் இந்த வட்டம் எடுத்துட்டு வந்து மேஜர் ரோலா அமைஞ்சிருக்கு. வெறும் ஒரு 18,000 ரூபாய் கோட் பண்ணது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த iQOO Z9s மொபைல் பொறுத்தளவு. என்னைய பொறுத்தளவு இந்த iQOO Z9s எடுக்கலாமா, இல்ல iQOO Z9s Pro எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டிபெண்டிங் ஆன் உங்களோட பட்ஜெட் பொறுத்து அண்ட் உங்களுக்கு கேமராவோட செக்மெண்ட்டை பொறுத்து. நான் அல்ட்ராவில மேக்ஸிமம் எடுக்க மாட்டேன். எனக்கு பிரைமரி சென்சார் தான் முக்கியம். எனக்கு 4K எடுக்கிறதுல எனக்கு அதே போதும். எனக்கு இந்த சிப்செட்டே எனக்கு போதுமானது. எனக்கு ஸ்னாப் டிராகன் கொண்டு போய் தான் அப்படி ஒன்றும் எனக்கு விஷயங்கள் தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த போன் எடுத்துருங்க. இல்லைங்க எனக்கு எல்லாமே அப்படியே அல்டிமேட்டா இருக்கணும், எல்லாமே பார்த்தா பிரம்மாண்டமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த iQOO Z9 போயிருங்க. அதோட பிரைசிங்கே உங்களுக்கு 22,000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் வந்துடும். ஸோ உங்களுக்கு எந்த விதத்தில் உங்களுக்கு எந்த மொபைல் தேவையோ அதை மட்டும் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க கையில ஒரு சூப்பரான ஒரு செம்மையான ஒரு போன் உங்க கையில இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது மாதிரிதான் இந்த iQOO Z9s ஒரு தரமான ஒரு மொபைல். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிருக்கோம். இதுல எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் பாருங்க. தேங்க்யூ.